அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். டிஎன்பிசி டிபார்ட்மெண்டல் எக்ஸாமினேஷன் மே 2025 நோட்டிஃபிகேஷன் நேற்றைய தினம் டிஎன்பிசி வெப்சைட்டில் வந்து வெளியிட்டிருக்காங்க. விண்ணப்பங்கள் இணைய வழி மூலமாக மட்டுமே வரவேற்கப்படுகின்றன. துறைத் தேர்வுகளுக்கு விண்ணப்பிக்கும் முன் விண்ணப்பதாரர்களின் விவரங்களை ஒருமுறை பதிவு, அதாவது நிரந்தர பதிவில் பதிய வேண்டும். அனைத்து விண்ணப்பதாரர்களும் ஆதார் எண்ணை கட்டாயமாக துறைத் தேர்வுக்கான ஒருமுறை பதிவு அல்லது நிரந்தர பதிவுடன் இணைக்க வேண்டும். பெயர், தலைப்பெழுத்து, தகப்பனாரின் பெயர், பிறந்த தேதி, பணிபுரியும் மாவட்டம் போன்றவற்றில் ஏதேனும் மாற்றம் தேவைப்படின் முதலில் ஒருமுறை பதிவு அல்லது நிரந்தர பதிவில் மாற்றம் செய்ய வேண்டும். அதன் பிறகு தான் துறைத் தேர்வுகளுக்கு வந்து விண்ணப்பிக்க வேண்டும்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஆல்ரெடி விண்ணப்பிச்சிருக்கீங்கன்னா உங்களுடைய நம்ம மொபைல் நம்பரை வச்சே போயிட்டு இந்த ஒருமுறை பதிவில் போயிட்டு முதல்ல என்ன திருத்தம் செய்யணுமோ செஞ்சுட்டு அதன் பிறகு வந்து விண்ணப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்க இறுதி நாள் வரை விண்ணப்பதாரர்கள் தங்கள் விண்ணப்பங்களை திருத்த அனுமதிக்கப்படுவர். இந்நிலையில் ஏதேனும் ஒரு அல்லது பல தேர்வு குறியீட்டு எண்ணிற்கு விண்ணப்பதாரர் விண்ணப்பிக்க தொகையை செலுத்தி இருந்தால் அந்த தேர்வு குறியீட்டு எண் அல்லது எண்களை அவர் நீக்கும் பட்சத்தில் அதற்குரிய தேர்வு கட்டணம் திருப்பித் தரமாட்டாது. மேலும் விண்ணப்பதாரர்களுக்கு தெரிவிப்பது யாதெனில், விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிக்க இறுதி நாளிற்கு பின்னர் தேர்வு குறியீட்டன், தேர்வு மையம், பெயர், தந்தை பெயர், வயது, பிறந்த தேதியில் திருத்தம் போன்ற கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. எனவே விண்ணப்பதாரர்கள் மிகுந்த கவனத்துடன் விண்ணப்பத்தினை சமர்ப்பிக்கும்படி அறிவுறுத்தப்படுகின்றார்கள். விண்ணப்பதாரர்கள் இணைய வழி மூலமாக மட்டுமே துறைத் தேர்விற்கு விண்ணப்பிக்க வேண்டும். பிற வகைகளில் பெறப்படும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. விண்ணப்ப கட்டணம் செலுத்தியிருந்தாலும் அவை நிராகரிக்கப்படும். அறிவிக்கை நாள் பார்த்தீங்கன்னா 4/4/2025. விண்ணப்பிக்க கடைசி நாள் வந்து 24/4/2025 அன்று 11:59 பிற்பகல் வரைக்கும் நம்ம வந்து ஆன்லைனில் வந்து விண்ணப்பிக்கலாம். தேர்வு நடைபெறும் தேதிகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கணினி வழியிலான கொள்குறி வகை தேர்வுகள் 19/5/2025 முதல் 23/5/2025 வரை 5 நாட்கள் 9 அமர்வுகளில் வந்து தேர்வு நடக்குது. அதே போல் நமக்கு வந்து டிஸ்கிரிப்டிவ் விருந்துரைக்கும் வகை தேர்வுகள் 26/5/2025 முதல் 29/5/2025 வரை 4 நாட்கள் 8 அமர்வுகளில் தேர்வு நடைபெறுதுன்னு சொல்லியிருக்காங்க. தேர்வு நடைபெறும் நேரம் காலை 9:30 முதல் நண்பகல் 12 மணி வரை மற்றும் பிற்பகல் 2:30 முதல் 5 மணி வரை. அதாவது அந்தந்த தேர்வுகளுக்கேற்றவாறு தேர்வு நேரம் மாறுபடும் சொல்லியிருக்காங்க. தேர்வு கட்டணம் பொறுத்த வரைக்கும் ரெஜிஸ்டர் ஃபீஸ் வந்து நீங்கள் 30 ரூபாயும், ஒவ்வொரு தேர்விற்கும் தேர்வு கட்டணம் ரூபாய் 200 சேர்த்து இணைய வழி மூலமாக மட்டுமே செலுத்தப்பட வேண்டும். பிற வகைகளில் செலுத்தப்படும் கட்டணங்கள் அனுமதிக்கப்பட மாட்டாது, ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதுன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஒரு கோடுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா 200 ரூபா. இப்போ ஒரு 3 கோடுக்கு அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா 600 + 30 630 வந்து நமக்கு வந்து சார்ஜ் வரும். அதே போன்று நீங்கள் ஏற்கனவே டிஎன்பிசி டிசம்பர் 2024 டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் எழுதிருந்தீங்கன்னா ரிசல்ட்டை வந்து செக் பண்ணிக்கிங்க. ஏன்னா இப்போ எல்லா கோடுக்குமே ரிசல்ட் வந்து வெளியிட்டாங்க. அப்போ நீங்கள் வந்து ஒரு சில கோடுக்கெலாம் வராமல் இருந்தது முன்னாடி இப்போ எல்லா கோடுக்குமே ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. நீங்கள் செக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ரிசல்ட்டை பார்த்துட்டு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் வந்து இந்த முறைக்கு வந்து விண்ணப்பிக்கலாம். அதே போன்று நான் இது வரைக்கும் தேர்ச்சி பெறாத அரசு ஊழியர்களாக இருக்கட்டும் இல்லை ஆசிரியர்களாக இருக்கட்டும் கண்டிப்பாக இந்த முறையே வந்து தேர்ச்சி பெற்றுடுங்க. ஏன்னா என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு நமக்கு வந்து தெரியாது. அதனால் வரவிருக்கக்கூடிய இந்த மே 2025 துறைத் தேர்வை வந்து பயன்படுத்தி நீங்கள் அனைவரும் தேர்வில் வெற்றி பெறுவதற்கு வாழ்த்துக்கள். நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். அப்ஜெக்டிவ் டைப்பாக இருக்கட்டும், டிஸ்கிரிப்டிவ் டைப்புக்கு வந்து உங்களுக்கு ஏற்கனவே கேட்கப்பட்ட வினாக்கள்லாம் வந்து கண்டிப்பாக உங்கள்கிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன். அதே போன்று ஆசிரியர்கள் குறிப்பிட்டு சொல்லணும்னா ஆசிரியர்களுக்கு என்னென்ன கோடு வேணும் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அனைவருக்கும் நன்றி.